எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலா என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ பார்த்துருந்தோம், ஆர்டர் பிளாக் பார்த்துருந்தோம். ஸோ பிஓஐஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பிஓஐ ஐடென்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பிஓஐஸ் வரும், ஸோ அந்த பிஓஐஸ் எப்படி நம்ம எப்படி நம்ம இது பண்றது, ஸோ ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டம் கொடுத்து மார்க்கெட் ஒரு ஐடிஎம் எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் பிரேக் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது நம்மளோட ஐடிஎம் பாயிண்ட்டு. அதே மாதிரி இது நம்மளோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு கீழே டைரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல மார்க்கெட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணும்போது ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக எப்பவுமே உடைக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட புல் பேக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ செல் தான் பண்ணணும். பட் ஆனால் செல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஐடிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஐடிஎம் எடுக்குது. ஸோ மார்க்கெட்டோட ஐடிஎம் எடுத்த உடனே அதுக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் அன்மிட்டிகேட்டட் ஜோன். ஓகேங்களா, ஸோ இங்கே ஐடிஎம் எடுத்துருச்சு. ஐடிஎம்க்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் அன்மிட்டிகேட்டட் ஜோனை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஜோன். ரெண்டாவது ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆர்டர் பிளாக் ஆர் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ அன்மிட்டிகேட்டடாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே மிட்டிகேட்டடாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் ஆர்டர் பிளாக் அன்மிட்டிகேட்டடாக இருக்குன்னா ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோவோட இன்சைடட் ரீஃபைன் வெர்ஷன் தான் ஆர்டர் பிளாக் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்குள்ள ஆர்டர் பிளாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களான்றத உங்களோட டிபெண்ட் தான். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நம்ம போய் சார்ட்ல பார்க்கும்போது தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரீவியஸாக இருந்த லோவை இங்கே சேம் லோ வச்ச காரணத்தால் நம்மளோட ஐடிஎம் இதுதான் இருந்திருக்கும். மார்க்கெட் ஐடிஎம் எடுத்துட்டு இமீடியட்டாக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் பண்ணிடுச்சு. ஸோ நான் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது. ஓகேங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது. ரீசன் என்னன்னா ஐடிஎம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ஒரு மூவ் கிரியேட் பண்ணியிருக்கு. அகைன் இங்கே ஒரு மூவ் கிரியேட் பண்ணி மார்க்கெட் கீழே போகுது. இப்போதைக்கு நம்மளுக்கு கரண்டாக 15 மினிட்ஸோட இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு 15 மினிட்ஸோட ஐடிஎமாக இருக்கும். ஓகேவா, ஸோ மார்க்கெட் இன்னும் கூட கீழே போய் ஸ்விங்கை கிரியேட் பண்ணால் ஐடிஎம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸாக லோ வச்சு அகைன் ஹை வச்சிருச்சு. மேபி இந்த லோ அடிச்சிச்சுன்னா அந்த ஐடிஎம் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே மூவ் ஆன் பண்ணுது. எஸ், மார்க்கெட் ஐடிஎம்மை எடுத்துருச்சு. ஸோ ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற இது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ தான். ஆர்டர் ஃப்ளோவை நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கும் இதுக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக். ஏன்னா இது மெட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக், இது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆர்டர் ஃப்ளோவோட தான் மார்க் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவாக கூட நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறேன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி மிட்டிகேட்டடுன்றதால நான் இந்த ஆர்டர் பிளாக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் பார்க்குறது எப்படின்னா, மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேட்டடாக இருந்துச்சுன்னா ஆர்டர் பிளாக்கை பார்ப்பேன். அப்படி ஆர்டர் ஃப்ளோ அன்மிட்டிகேட்டடாக இருக்குதுன்ற பட்சத்தில் நான் ஆர்டர் ஃப்ளோவை பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னோட ரூலு. நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு நம்மளுக்கு அப்ரோச் பண்ணி இருக்கு. இங்கேருந்து ஃபால் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்லேருந்து போய் ஃபால் ஆகலாம். ஆர் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கொடுக்கலாம். மூணுமே பாசிபிலிட்டி தான். ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தான். ஆனால் 100% இது நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம இதில் அடிஷ்னலாக கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து எடுப்போம். அடுத்தடுத்த வர கிளாஸஸில் நம்ம அதை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கற்றுக்கின கான்செப்டை வச்சு எப்படி பிஓஐஸை நம்ம மார்க் பண்ணுறதுன்றது தான் பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுவோம்.
ஸோ அக்ரெசிவ் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தவித கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஒரு என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு பேர் வந்து அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கன்சர்வேட்டிவ் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் தான் லேர்ன் பண்ணியிருக்கோன்ற காரணத்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்ரெசிவாகவே என்ட்ரி போய்க்கலாம். ஸோ ஆர்டர் பிளாக்கையும் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, ஆர்டர் ஃப்ளோவையும் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஆர்டர் ஃப்ளோவுக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். அகைன் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா மேலே போய் இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ண உடனே மார்க்கெட் என்ன ஆகுது, இமீடியட்டாக செல் ஆகுது. ஸோ செல் ஆகி ஃபைனலாக என்ன பண்ணிடுச்சு, நம்மளுக்கு டார்கெட் கொடுத்து முடிச்சதால இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஐடியம் எடுத்துட்டு அகைன் என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு விக்கு தான் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் அகைன் இன்னும் கூட மேலே போகலாம், சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த வர கான்செப்டில் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வந்து வைக்கணும். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அதால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டேன். அகைன் உங்களுக்கு வந்து ஐடிஎம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதுதான் ஐடிஎம் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த ஸ்விங் இது தான். இந்த ஸ்விங்கோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம ஐடிஎம்மாக எடுக்கிறோம். ஸோ ஐடிஎம் இது அப்படின்ற பட்சத்தில் மேபி ஐடிஎம் மாறலாம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம லோ கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஐடிஎம்க்கு மேலே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவே இல்லை. ஸோ ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருக்குது, ஹை பொட்டென்ஷியல் ஆர்டர் பிளாக். ஏன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை டீச் பண்ணியிருக்கேன். தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு நம்மளோட ஆர்டர் பிளாக் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா கீழே மூவ் ஆன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை மார்க்கெட் எடுத்திருக்கு. எடுத்துட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆனதால இதை நம்ம ஐடியமாக எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ இது ஐடியமாக எடுக்கிறோம். ஐடியமுக்கு மேலே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஓகேவா. இது இந்த ஐடிஎம்க்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜோனை நம்ம என்ன நேம்ல சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் பிஓஐ. இதை வந்து ஜோனுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், பிளாக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லலாம். பட் ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஓஐ அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஜோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஜோனுன்னு நம்ம சொல்கிறோம், டிசிஷனல் ஜோனு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பிஓஐ டிசிஷனல் பிஓஐ. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமில், அதாவது வந்து இந்த பிஓஎஸ்க்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத எக்ஸ்ட்ரீம் பிஓஐ ஆர் ஜோனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஐடிஎம், அடுத்தது டிசிஷனல், அதுக்கு அடுத்த லாஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம். இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு கீழே ஏதாவது ஒரு ஸ்விங், ஆக்சுவலாக வந்து இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு கீழே இங்கே ஒரு ஸ்விங் இப்படி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம இன்ஜினியரிங் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இங்கே இன்டியூஸ்மெண்ட் எப்படி இருக்குதோ அதுக்கு மேலே ஒரு பிவை இருக்கும், அதே மாதிரி இன்ஜினியரிங் லிக்விடிட்டி அதுக்கு மேலே ஒரு பிவை இருக்கும் அப்படின்றது தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரீமு. அது கீழே இருக்கிற ஹையை வந்து நீங்கள் வந்து லைனாக தான் பிளாட் பண்ணணும். இது இன்ஜினியரிங் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த டிசிஷனல் பிஓஐக்கு கீழே இருக்கிற ஜோனை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன சொல்றோம், டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கீழே இருக்கிறது ஐடிஎம், அதாவது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹையை வச்சிருக்கு. மேபி மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம் எடுக்கிறானான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துருச்சு. ஸோ நம்மளோட ஆர்டர் ஃப்ளோக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரீமாக போய் டேப் பண்ணலாம், ஆர் ரிவர்சல் ஆகலாம். இப்போ நம்மளோட ஆர்டர் ஃப்ளோவை மெட் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ட்ரியை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் நான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு 1:1 1.5 தான் எனக்கு வந்து டார்கெட்டே வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு மூவ் பண்ணியிருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துலையுமே ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறவங்கலாம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் சின்னதான காரணத்தால் கொஞ்சம் நல்ல டிபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மார்க்கெட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த எல்லா ஜோனையுமே பிரேக் பண்ணி
மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் வைக்கல. ஸோ க்ளோஸ் வச்சா நமக்கு பிஓஎஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்டா மூவ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்காம அகைன் கீழே வருது. ஸோ பார்ப்போம் ஃபைனலாக மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வைக்குதான்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே மார்க்கெட் ஒரு ஹையை கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அந்த ஹைக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோசர் வைக்கணும். அப்போ தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிஓஎஸ் அப்படின்றத நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்ச காரணத்தால் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐடிஎம் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதை கிளியராக பார்த்தாலே தெரியுது இங்கே தான் ஐடிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்ததால் நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. பட் ஆனால் ஜோன் வந்து மிட்டிகேட்டட். ஓகேங்களா? இந்த இடத்துல ஜோன் மிட்டிகேட்டடு. பட் ஆனால் இங்கே ஒரு ஜோன் இருக்கு. இது அன்மிட்டிகேட்டட் ஜோனு. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து பிஓஇ கிடையாது. எக்ஸ்ட்ரீம்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. பட் ஆனால் லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான். ஸோ இந்த 2 ஏரியாஸ்ல தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எப்படி ப்ளே ஆன் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்கு வந்திருக்கு. அந்த ஜோனில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே கீழே லிக்விடிட்டி இருக்கிறதால இதை ஸ்வீப் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது அடுத்தடுத்த வர கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் சொல்ல முடியாது. இதுவுமே ஒரு லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான். பட் ஆனால் இது கீழே லிக்விடிட்டி இருக்கிறதால மார்க்கெட் மேபி இதை ஸ்வீப் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து நம்மளுக்கு டிசிஷனலாக இருக்கும்போது இதுக்கு கீழே எந்த இதுவும் இல்லை, லிக்விடிட்டி இல்லை. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி தான் உங்களுக்கு வரும். மேபி இது லோயர் லோ இருந்துச்சுன்னா அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டுமே பார்க்கும்போது நம்மளுக்கு சேம் லோவாக தான் இருக்குது. செக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை 81381 இது வந்து இல்லை. ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளோட இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோன் அப்ரோச் பண்ண உடனே நம்ம அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். ஸ்டாப் லாஸஸ் இது கீழே வச்சுட்டு டார்கெட்டை நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். ஆர்டர் பிளாக் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆர்டர்ஸை போடலாம். ஸ்டாப் லாஸை அதே மாதிரி அவங்க வச்சுட்டு டார்கெட் ஹைக்கு பண்ணுவாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் ஒரு என்ட்ரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். டைரக்ட் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துலேருந்து டைரெக்டாகவே என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்மளோட டிசிஷனல் பிஓயை டேப் பண்ண உடனே மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் வருது. ஸோ அந்த ரியாக்ஷன் ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு காரணமாக இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்தவங்களுக்கும் டிபி கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுத்தவங்களுக்கும் டிபி வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அகைன் லாஸ்ட்டாக ஒரு தாட்டி உங்களுக்கு ரஃபாக வந்து நான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் அப் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியம் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் பண்ணுறதை தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இன்டர்னல் ஸ்விங்கை தான் நம்ம ஐடிஎம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் இருக்கிற ஸ்விங்கை தான் நம்ம வந்து ஸ்விங்கில் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ ப்ளஸ் ஆர்டர் பிளாக்காக பார்க்குறோம். ஸோ ஐடிஎம்முக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பிஓஐயை நம்ம டிசிஷனலாகவும் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறத எக்ஸ்ட்ரீமாகவும் பார்க்குறோம். ஸோ நடுவில் ஏதாவது ஒரு பிஓஐ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம இன்ஜினியரிங் லிக்விடிட்டியாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து ஒரு தாட்டி நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஐடிஎம்ஐ எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 5 ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி இன்டர்னல் ஸ்விங்கை கொடுத்துட்டு வந்து மார்க்கெட்டை உடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஐடிஎம். ஸோ ஐடிஎம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது பார்த்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் டிசிஷனல் பிஓஐ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது டிசிஷனல் பிஓஐ அன்மிட்டிகேட்டடாக இருக்குது. ஓகேவா? மேபி இந்த பிஓஐ மிட்டிகேட்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற அன்மிட்டிகேட்டட் பிஓஐயை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பட் ஆனால் இங்கே அன்மிட்டிகேட்டட் பிஓஐ இருக்குது. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரீம்லேயுமே என்ன இருக்குது, ஒரு அன்மிட்டிகேட்டட் பிஓஐ இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஓஐ. எதுக்காகனா ப்ரீவியஸோட ஸ்ட்ரக்சரோட லோவையே மார்க்கெட் எடுத்திருக்கு. இது எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்கிற ஸ்விங் லோ வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல டேப் பண்ணி மார்க்கெட் ஹைலி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு வந்துட்டு
மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பிஓஐ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க பிராக்டிஸஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் இது புரியும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும். ஸோ எஸ்எம்சி, ட்ரூ எஸ்எம்சி பத்தியான ஃபுல் கான்செப்ட்ஸ நம்ம இந்த சீரிஸ் மூலியமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மாரி கிடைச்சிரும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்களும் இத பார்த்து பயனடைங்க. அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலில யாராவது இருந்தாலும், அவங்களுக்கும் வந்து இத சொல்லி அவங்களையும் பண்ண வைங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து நாலேட்ஜ வந்து கெயின் பண்றதுல தப்பில்ல. ஸோ கண்டிப்பா ஃப்ரீயா நாலேட்ஜ கெயின் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறுவீங்க. தேங்க் யூ ஆல்.